Good morning, all. Welcome to our YouTube channel. This is Study Books channel. இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா நார்டன்ஸ் தியரம். நார்டன்ஸ் தியரத்தின் படி எந்த ஒரு டூ டெர்மினல் நெட்வொர்க்கையும் ஒரு கரண்ட் சோர்ஸுடன் பேரலாக ஒரு ரெசிஸ்டரை இணைப்பதினால் ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டாக மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நார்டன்ஸ் தியரம். ஒரு கரண்ட் சோர்ஸ் கூட ஒரு பேரலாக ஒரு ரெசிஸ்டரை இணைச்சு சிம்பிள் சர்க்கியூட்டாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தியரம் தான் இந்த நார்டன்ஸ் தியரம். தெவினின்ஸ் தியரம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸுக்கு சீரியஸாக ஒரு ரெசிஸ்டரை இணைச்சு ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டாக பண்ணோம். நார்டன்ஸ் தியரத்தில் கரண்ட் சோர்ஸுக்கு ஒரு ரெசிஸ்டரை பேரலாக இணைக்கிறோம். அந்த ரெசிஸ்டர் பேர் தான் நார்டன்ஸ் ரெசிஸ்டர்னு சொல்லலாம். அந்த ரெசிஸ்டர் பேரலாக இணைக்கிறதுனால நமக்கு ஒரு சிம்பிள் சர்க்கியூட் நமக்கு கிடைக்குது. நார்டன்ஸ் தியரத்தின் படி ஷார்ட் சர்க்கியூட் செய்யப்பட்ட அவுட்புட் டெர்மினலை உடைய லீனியர் ஆர் லம்ப்டு பைலேட்ரல் எலமெண்ட்களை கொண்ட எந்த ஒரு நெட்வொர்க்கையும் ஒரு கரண்ட் சோர்ஸுடன் அதற்கு இணையான நார்டன் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டரை பேரலாக இணைக்குவதனால் ஒரு சிம்பிள் சர்க்கியூட் மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்டன்ஸ் தியரம். மறுபடியும் சொல்ற பாருங்க. நார்டன்ஸ் தியரத்தின் படி எந்த ஒரு டூ டெர்மினல் நெட்வொர்க்கையும் ஒரு கரண்ட் சோர்ஸுடன் பேரலாக ஒரு ரெசிஸ்டரை இணைப்பதினால் நமக்கு ஒரு சிம்பிள் சர்க்கியூட் கிடைக்கிறது. அதுதான் நார்டன்ஸ் தியரம். ஸோ அதில் ஐன்றதை ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் ஏபி, இந்த ஏ அதாவது இந்த எக்ஸ் ஒய் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடியது தான் இந்த ஐஎன் சர்க்கியூட். நீங்கள் இதை ஏ பின்னு வச்சுக்கலாம், இல்லை எக்ஸ் ஒய்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு டெர்மினலுக்கு இடையே இருக்கக்கூடிய கரண்ட் தான் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் தான் ஐஎன். ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி நெட்வொர்க் அஸ் லுக்கிங் இன் டு த சர்க்கியூட் ஃப்ரம் டெர்மினல் ஏ அண்ட் பி. டெர்மினல் ஏ ஆர் பி, எக்ஸ் ஆர் ஒய்க்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டர் தான் நார்டன்ஸ் ரெசிஸ்டர். ஸோ இப்போ நார்டன்ஸ் தியரத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, டெர்மினல் ஏ பி இடையே உள்ள லோட் ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இது தெவினின் சர்க்கியூட்டு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல்ல ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் ஒரு ஷார்ட் சர்க்கியூட் கிடைக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸு. நெக்ஸ்ட் ஷார்ட் சர்க்கியூட் செய்த டெர்மினல் ஏபி வழியாக செல்லும் கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் தி ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். அதுக்கப்புறம் மின் சுற்றில் உள்ள எல்லா வோல்டேஜ் மற்றும் கரண்ட் சோர்ஸ்களையும் அதை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் செய்ய வேண்டும். ரெண்டாவது ரீப்ளேஸ் பண்ணணும், அந்த ரெசிஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணணும். லோட் டெர்மினல் ஏபியில் இருந்து மின் சுற்றில் லுக்கிங் பேக் ரெசிஸ்டரை கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது ஆர்என்னை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கரண்ட் சோர்ஸ் ஐஎனுடன் ஆர்என்ஐ பேரலாக இணைத்து நார்டன்ஸ் சர்க்கியூட்டை உருவாக்கணும். அதுக்கப்புறம் லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல்ல ஏபிக்கு இடையில இணைச்சு லோட் கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் நார்டன்ஸ் தியரத்துடைய ஸ்டெப்ஸு. இப்போ அதாவது என்ன சொல்கிறாங்க, ஸ்டெப்ஸில் எந்த எலமெண்ட்டில் செல்லும் கரண்ட்டை கண்டுபிடிக்க வேண்டுமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம அடையாளம் காண வேண்டும். அதாவது ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல்லை ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல்லை நீக்கிட்டு அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப், ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்த ஸ்டெப்பில் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வோல்டேஜ் சோர்ஸ் இடத்தில் இருந்து டெர்மினல் ரெசிஸ்டன்ஸை வைத்து வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்கியூட் செய்ய வேண்டும். கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா ஓப்பன் சர்க்கியூட் பண்ணணும். அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் தான் ஷார்ட் சர்க்கியூட்டும், கரண்ட் சோர்ஸ் தான் ஓப்பன் சர்க்கியூட்டும் பண்ணணும். ஸோ நெட்வொர்க்கின் மொத்த ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க வேண்டும். அது ஆர்என், நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஈக்குவலன்ட் நார்டன் சர்க்கியூட்டை அதில் இருக்கக்கூடிய கரண்ட் சோர்ஸ்க்கு இணையாக ஒரு ஆர்எல் பேரலாக இணைத்து அப்புறம் லோட் ரெசிஸ்டரை இணைத்து ஒரு
அந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய லோட் கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இது வந்து ஒரு நார்டன் சர்க்யூட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்வெர்ட்டிங் த ஃபாலோயிங் சர்க்யூட் இன்டு ஈக்குவலன்ட் நார்டன் சர்க்யூட். இப்போ இது நார்டன் சர்க்யூட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, லோட் ஆர்எல் வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ரிமூவ் பண்ண அந்த ஆர்எல் ரிமூவ் பண்ண என்ன பண்ணணும், அது ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். ஸோ அந்த ஷார்ட் சர்க்யூட் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட்டை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், ஐஎன்னை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதனுடைய ஐஎன் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த டோட்டல் சர்க்யூட்டோட ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஷார்ட் சர்க்யூட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இந்த ஐஎன், இங்கே அந்த ஐஎன் கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். இங்கே ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டுங்க. வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் அதை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். இந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டுங்க. இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இந்த இதில் என்ன இருக்கும் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுதான் வந்து ஆர்என், நார்டான்ஸ் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நார்டான்ஸ் சர்க்யூட்டில் கரண்ட் சோர்ஸுக்கு இணையாக, அதாவது இந்த எல்லாமே சேர்ந்த ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து ஆர்என். ஸோ இப்போ நார்டான்ஸ் சர்க்யூட் கொண்டு வரணும். கரண்ட் சோர்ஸுக்கு பேரலாக ஆர்என்னை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் லோட் ஆர்எல்ல கனெக்ட் பண்ணுறோம். லாஸ்ட் ஸ்டெப் வந்து லோட் ஆர்எல் கண்டுபிடிச்சி கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டோட்டல் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லோட் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ லோட் கரண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, இது ரெண்டும் பேரலல், ஆர்என் அண்ட் ஆர்எல். அப்போ பேரலல் இருந்துச்சு என்ன ஆகும், ஆர்என் டிவைட் பை ஆர்என் பிளஸ் ஆர்எல் இன்டூ கரண்ட் சோர்ஸ் ஐஎன். ஸோ லோட் கரண்ட் வந்து ஐஎல் ஈக்குவல் டு ஆர்என் டிவைட் பை ஆர்என் பிளஸ் ஆர்எல் இன்டூ ஐஎன். இதுதான் வந்து ஃபைனலாக கிடைக்கக்கூடிய நார்டான்ஸ் தேர்வை பயன்படுத்தி அந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய லோட் கரண்ட். இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டாக கிடைக்கும். Thanks for watching our channel. Please support our channel. Thank you so much. Please support our channel. Please subscribe. Please like our channel. Thank you.